வெல்கம் டு கிரேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். இன்றைக்கி வந்து நம்ம சிங்கப்பூர் தேசத்தில் ஒரு முடிஞ்ச அப்பார்ட்மெண்ட் ஒன்று பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட் வேலை ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது ஒரு 45 மாடி பில்டிங்கு. இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்லேயே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டு வெளியில் இருந்தால் பார்க்குறோம். ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா பால்கனி எல்லாமே கிளாஸ் ஒர்க்கு, ஆட்கள் எல்லாமே இருக்கிறாங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் உங்களுக்கு கார் பார்க்கிங் இருக்கும். கார் பார்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்டமாக பாக்ஸாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இதில் அந்தந்த கார் வந்து நான் நிப்பாட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஸ்லாட்டில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கார் பார்க்கிங் நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே நம்ம வந்து உங்களுக்கு நம்ம அந்தந்த வீட்டுக்கு எத்தனை கார் அத்தனை காருக்குள்ளே பார்க்கிங் இங்கே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு விளையாடுறதுக்கு டென்னிஸ் கோர்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீச்சல் குளம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ப்ளே ஏரியா கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாக்கிங் ஏரியாவும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு நடந்து போகிறதுக்கு காலையில் வாக்கிங் பண்ணுறதுக்கு உள்ள வாக்கிங் ஏரியாவும் இதில் கொடுத்துருப்பாங்க. சிங்கப்பூர் தேசத்தை பொறுத்தளவில் எல்லா இடத்துலையுமே க்ரீனாக தான் இருக்கும். உங்களுக்கு மரங்கள் அப்பார்ட்மெண்ட் இருந்தாலும் இல்லாட்டாலும் உங்களுக்கு மரங்கள் இருக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரத்துலேயும் காய் பூ எதுவுமே இருக்காது, இலை மட்டும்தான் இருக்கும். அந்த உங்களுக்கு இயற்கை காட்சிக்கு அதனால் அந்த மாதிரி மரங்கள் மட்டும்தான் இதில் இருக்கும். மரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சென்டரில் பார்த்தீங்கன்னா மரம் இருக்கும். இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காய் பூ எதுவுமே இருக்காது, இலை மட்டும்தான் இருக்கும். அந்த இலையை கிளியராக க்ளீன் பண்ணி எடுத்துருவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இது செகண்ட் ஃப்ளோரு. இதுக்கு மேலே தான் நமக்கு இந்த வாக்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டன் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிளியராக. இது எல்லாமே வந்து உங்களுக்கு மரங்கள் எல்லா இடத்துலையும் அப்பார்ட்மெண்ட்டில் பக்கத்தில் மரங்கள் எல்லாமே க்ரீனாக தான் இருக்கும். உங்களுக்கு மேலேயும் உங்களுக்கு வச்சுருப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னா இது செடியெல்லாம் இருக்குது பாருங்கள். அப்பார்ட்மெண்ட்டுக்கு மேலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள் எல்லாமே இருக்கும். நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். சிங்கப்பூரை பொறுத்தளவில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ஆனால் என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். ரோடு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஹார்ன்லாம் ரோட்டில் அடிக்க மாட்டாங்க. ரோடு பார்த்தீங்கன்னா 5 லேனு 6 லேனு அந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். பாருங்கள், ஃபுல்லாக முடிஞ்சு 2-3 அப்பார்ட்மெண்ட் முடிஞ்சு அதில் எல்லாமே இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்லேயே வந்துடும். நல்ல டீட்டெயில்டாக இருக்குது. பாருங்கள், இன்னும் அதிகமான வீடியோக்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சிங்கப்பூர் தேசத்தில் இருந்து அப்படின்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.